21 வருடங்களுக்கு முன்னர் இதே போன்றதொரு நாளில் எந்தவித முன்னறிவிப்பும் இன்மையால் கோர தாண்டவமாடிய ஆழி பேரலைகளில் சிக்கி 35,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். எனினும் இன்று சுனாமி எச்சரிக்கை தொழில்நுட்பம் தற்போது மிகவும் முன்னேற்றமடைந்துள்ளது. உலகெங்கிலும் எச்சரிக்கை பொறிமுறையில் பல்வேறு தொழில்நுட்ப கருவிகள் உட்சேர்க்கப்பட்டிருந்தாலும் அவற்றில் சுனாமி எச்சரிக்கை கோபுரங்கள் முன்னிலை வகிக்கின்றன. காலநிலை தொடர்பான தகவல்களை முன்கூட்டியே கண்டறிய உயர் தரத்திலான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தும் இந்தோனேஷியா உள்ளிட்ட நாடுகளிலும் எச்சரிக்கை கோபுரங்களுக்கு சுனாமி எச்சரிக்கை பணியில் முக்கிய இடம் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் 2004ஆம் ஆண்டு சுனாமி பேரழிவுக்கு பின்னர் நாட்டில் ஸ்தாபிக்கப்பட்ட 77 சுனாமி எச்சரிக்கை கோபுரங்களில் பெரும்பாலானவை பல வருடங்களுக்கு முன்பே செயலிழந்துள்ளன. அவற்றை புதுப்பிக்கும் செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்படவில்லை. கடந்த வருட நிலவரத்தின் பிரகாரம் 77 கோபுரங்களில் 57 கோபுரங்கள் செயலிழந்துள்ளன. 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி அனர்த்த முகாமைத்துவ அமைச்சு குறித்த 77 கோபுரங்களை புனரமைப்பதற்காக தனியார் நிறுவனம் ஒன்றுடன் ஒப்பந்தம் ஒன்றினை கைச்சாத்திட்டது. அதற்காக 135 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டது. 2016ஆம் ஆண்டு முதல் 2023ஆம் ஆண்டு வரையில் 90 மில்லியன் ரூபாயும் 2024ஆம் ஆண்டு ஜனவரி வரையிலான காலப்பகுதியில் கோபுரங்களின் பராமரிப்பு பணிகளுக்காக 5,76,185 ரூபாயும் செலவிடப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்ட் பல சந்தர்ப்பங்களில் சுனாமி கோபுரங்கள் தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என சுட்டிக்காட்டியிருந்தது. கடந்த வருடம் அக்டோபர் மாதம் இந்த கோபுரங்கள் தொடர்பான தொழில்நுட்பம் காலாவதியாகியுள்ளதாகவும் விடயத்துடன் தொடர்புடைய நிறுவனம் கோபுரத்துக்கான உபகரணங்களை தயாரிப்பதை நிறுத்தியுள்ளதாகவும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவிக்கின்றது. சுனாமி முன்னெச்சரிக்கை கோபுரங்களை மீண்டும் செயற்படுத்துவதற்காக இந்தியாவின் உதவியை பெற்றுக்கொள்ளவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. මේ වෙන විට එම කුළුණුවල තත්ත්වය නැවතවතාවක් යාවත් කාලීන කිරීම සිදු කරමින් පවතී. புதிய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி கோபுரங்களை மீண்டும் செயற்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. விசேடமாக செயற்கைக்கோள் VHS தொழில்நுட்பத்தினூடாக சுனாமி கோபுரங்களை செயற்படுத்துவதற்கான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. GSM உள்ளிட்ட ஏனைய தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியும் சுனாமி கோபுரங்களை ஸ்திரப்படுத்தும் வேலை திட்டத்தை முன்னெடுத்துள்ளோம். தற்போது இந்த கோபுரங்கள் செயலிழந்திருந்தாலும் கூடிய விரைவில் கோபுரங்களை மீண்டும் செயற்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை முன்னெடுத்து எச்சரிக்கை செயற்பாட்டுக்கு சுனாமி கோபுரங்களை பயன்படுத்த அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் நடவடிக்கை எடுத்துள்ளது. ඇඟවීමේ ක්‍රමවේදයට මෙය එක් කිරීම සඳහා අප දකල් මාර්ගන මධ්‍යස්ථාන විදිහට අකණ්ඩව පියවර අරගෙන තිබෙනවා.